லீக் மேட்ச். இந்த லீக் மேட்ச் ரொம்பவே ஒன் சைடு கேமாக தான் போச்சு. ரெண்டு பேர் கேமெல்லாம் போல நாங்கள் கார் விட்டு ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது 35 ஆல் அவுட் ஆகுதா 35-0 இருந்தாங்க. 35-0 இருந்தாங்க டீம். ஆனால் பவுட்லி முடிஞ்ச அடுத்த ஒரு 8 ஓவர்லயே மேட்ச் டோட்டலாக முடிச்சிட்டாங்க. 8 ஓவர் 7 ஓவர்லேயே மேட்ச் 8 ஓவர் 9 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. நான் இந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச்சு. ரொம்பவே ஒன் சைடாக போச்சு மேட்ச்சு. எவ்வளோ ஆச்சாங்க பார்த்தீங்கன்னா 88, வெறும் 88. ஸோ 10 விக்கெட். அதனால தான் இந்த மேட்ச் ஒன் சைடாக போயிடுச்சு சொன்னேன். இவங்களும் டஃப். சரி, போலிங்லாம் ஒன் சைடாக போயிடுச்சு. பேட்டிங்னு பேட்டிங் தான் ஒன் சைடு போச்சு. எடிட்டிங்க்கு சரி போலிங்கில் வச்சு கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா போலிங்கும் ஒன் சைடாக போச்சுங்க மேட்ச்சு. எவ்வளோ விக்கெட் இருந்துச்சு? 2 விக்கெட் தான் வந்துச்சு தவிர மற்ற எல்லா பாலுமே 4 அடிச்சு இது பண்ணாங்க. சூப்பராக ஆச்சாங்க. 6 4 ஆச்சாங்க. ஆனால் ஸ்பின்னர்ஸ் ஓவர்ஸில் ரொம்ப தடுமாறிட்டாங்க. ரொம்பவே இது பண்ணிட்டாங்க. மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் ஒரு ஓவர்ஸில் ரொம்பவே இது பண்ணிட்டாங்க. நீங்களே பாருங்க, கண்டினியூஸாக விக்கெட் வின் மாதிரியே இருக்குது. பாருங்க, ஒரு பவுண்டரி அடிக்கிறாங்க, ஒரு 3 விக்கெட் விட்டு. என்னோட பவுண்டரி அடிக்கிறாங்க 3 விக்கெட் விட்டு. இன்னொரு பவுண்டரி அடிக்கிறாங்க 2 விக்கெட் விட்டு. அந்த மாதிரி விக்கெட் விட்டு 82 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ரொம்பவே ஒன் சைடு கேமெல்லாம் போச்சு. பிளே ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன் சைடு கேம் வரணுமா? ஒன் சைடு கேம் வரணுமான்னு நானும் இது பார்க்கல, நீங்களும் இது பார்க்க மாட்டீங்க. ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஒன் சைடு கேம்லாம் இருக்காது. ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எந்த விதமான டஃப் கொடுக்கல, எந்த விதமான இன்டென்ட்டும் காட்டல. ஒரே ஒருத்தர் தான் 15 ஓவர் முன்னாடியே வந்தாரு. அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நின்றாரு. ஆனா இதுலயும் கொடூரமான விஷயம் என்னன்னா, அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கவே இல்லை. யாருமே அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலங்க. 7வது நம்பர் ஒரு பேட்ஸ்மேன், 7வது நம்பர் வந்தாரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவருக்கு யாருமே ஸ்ட்ரைக் கொடுக்கல. அவருக்கு மட்டும் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா கொஞ்சம் 120 110 அந்த மாதிரி ஸ்கோர் வந்துருக்கலாம். ஆனா அவருக்கு யாருமே ஸ்ட்ரைக் கொடுக்கல. அவரு ஸ்ட்ரைக் எடுக்கலான்னு பார்த்தா யாருமே ஸ்ட்ரைக்க கொடுக்காம வந்துமா போனோமா வந்தோமா சும்மா போனோமா வந்தோமா சும்மா போனோமா வந்தோமா விக்கெட் கொடுத்து போயிட்டோமா அவ்வளோதான். வந்தோமா விக்கெட் கொடுத்து போயிட்டோமா அவ்வளோதான். அவரை தவிர யாருமே நின்றுல. ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாச்சும் கொஞ்சம் டீசெண்டா வந்து ஸ்கோர். ஸ்ட்ரைக்கே அவருக்கு கொடுக்கல. ரொம்ப மோசமா தான் அவர் கைட் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கே கொடுக்காம அவர் ஒரு 2 பால் 3 பால் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு.
மற்ற எல்லா பாலுமே இவங்க தான் ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு 2 பால் 3 பால் மட்டும்தான் அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். மற்ற எல்லா பாலுமே நான்ஸ்டிக்ல பேட்ஸ்மேன்லாம் அவங்கள ஃபேஸ் பண்ணாங்க. அவர் ஸ்ட்ரைக்கை கொடுக்கவே இல்லைங்க. அவர்கிட்ட ஸ்ட்ரைக் கொடுக்கவே இல்லை. எல்லாருமே 8வது விக்கெட்டோ சரி, 9வது விக்கெட்டோ சரி, 10வது விக்கெட்டோ சரி, ஸ்ட்ரைக்கு கொடுக்கவே இல்லை 3 பேட்ஸ்மேனும். அப்படி கொடுத்துருந்தா கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோர் இருக்கும். 120 130 அந்த மாதிரி ஸ்கோர் இருக்கும். ஆனால் எல்லாருமே உப்பு சப்பா கேம் மாதிரி விளையாடுறாங்க. ஏதோ ஸ்டேட் கிரிக்கெட் கேம் மாதிரி விளையாடுனாங்க எல்லாருமே அதே டீம்லாம். ஆனால் இவங்க 2 விக்கெட் 8 விக்கெட் வித்தியாசத்தை எழுதிச்சாங்க. 2 விக்கெட் தான் வந்தாங்க. சதம்ப இது இப்போ போலிங் பதில இந்த டீம்ல யாருமே அரை சதம் அடிக்கவே இல்லைங்க. யாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணல. ஆனா இந்த டீம்ல போறவங்க எல்லாமே கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. தவிர இந்த டீம்ல யாருமே கான்ட்ரிபியூஷன் இல்லை. போன மேட்ச்லயும் போலர் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. போலர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க மேட்ச்ல. சரி, பேட்டிங்லயும் போலர் தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, பவுலிங்லயும் போலர் தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க போன மேட்ச்லயும். சரி, இந்த மேட்ச்லயும் பேட்டிங்லயும் கொஞ்சம் போலர் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. போலிங்ல போலர் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எந்த விதமான கான்ட்ரிபியூஷனே பண்ணல. ரொம்ப ஒன் சைடு கேமா தான் இந்த கேம் போயிடுச்சு. தவிர ரொம்ப இதெல்லாம் போல பப்லயே அடிச்சு முடிச்சுட்டாங்க. இந்த ஸ்கோரை பப்லயே அடிச்சு முடிச்சு 2 முடியாத இடத்துல இருக்கு. எங்களோட 2 பவர் பிளேலயே அடிச்சு முடிச்சுட்டாங்க. 89 என்கிற ஒரு ஸ்கோரை. ஸோ இப்போ பிளே ஆஃப்க்கு 28 பாயிண்ட் இங்க டீம் போயிருக்குதுங்க.